வணக்கம். டி20 உலகக்கோப்பை 2024 சூப்பர் 8 சுற்று குரூப் 2 பிரிவில் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆன்டிகுவா கிரிக்கெட் மைதானத்தில் மோதியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் பவுலிங்கை தேர்வு செய்தார். அதன்படி வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக பிரண்டன் கிங் மற்றும் சார்லஸ் களமிறங்கினர். சிறப்பாக விளையாடினர். பிரண்டன் கிங் 23 ரன்கள் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக ஆட்டத்திலிருந்து வெளியேறினார். அதன் பின்பு நிக்கோலஸ் பூரான் மற்றும் சார்லஸ் இணைந்து அருமையாக விளையாடினர். 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் சேர்த்த நிலையில் சார்லஸ் 38 ரன்களிலும் நிக்கோலஸ் பூரான் 36 ரன்களிலும் அவுட் ஆகினர். அடுத்து கேப்டன் ரோவ்மேன் பவல் களமிறங்கினார். அவர் தன் பங்குக்கு 36 ரன்கள் எடுத்து அவுட் ஆகினார். பின்பு ரூதர்ஃபோர்டின் அதிரடியான 28 ரன்களால் வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து பவுலிங்கை பொறுத்தவரை அடில் ரஷீத் மற்றும் மொயின் அலி சிறப்பாக பந்து வீசினர். தலா ஒரு விக்கெட் எடுத்தனர். அடுத்து 181 என்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. இங்கிலாந்து அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களாக ஜாஸ் பட்லர் மற்றும் பிலிப் சால்ட் களமிறங்கினர். பவர் பிளேவின் முடிவில் 58 ரன்கள் குவித்த இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடியது. தொடக்கத்தில் இருந்தே கேப்டன் ஜாஸ் பட்லர் 25 ரன்கள் எடுத்து ரோஸ்டன் சேஸ் பந்து வீச்சில் அவுட் ஆகினார். பின்பு வந்த மொயின் அலி 13 ரன்களில் அவுட்டாக போட்டி வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் சென்றுவிடுமோ என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் பிலிப் சால்ட் மற்றும் ஜானி பேர்ஸ்டோ அதிரடியாக விளையாண்டனர். 44 பந்தில் 97 ரன்கள் குவித்து பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றனர். இங்கிலாந்து அணி 18வது ஓவரிலேயே இலக்கை அடைந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தொடக்கத்திலிருந்தே சிறப்பாக விளையாடிய பிலிப் சால்ட் 87 ரன்கள் குவித்தார். ஜானி பேர்ஸ்டோவும் தன் பங்குக்கு அதிரடியாக விளையாடி 48 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தார். இந்த போட்டியின் சிறந்த வீரராக பிலிப் சால்ட் தேர்வு செய்யப்பட்டார். நடப்பு டி20 உலகக்கோப்பை தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சந்தித்த முதல் தோல்வி இதுவாகும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.